வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து கிராமத்தில் நடக்கிற விஷயங்களையும் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்களையும் பதிவிட்டுருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம 10 புலிவிடுதி கிராமத்தில் நடந்த உழவர் திருநாள் அன்று நடந்த கொண்டாட்டங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே உழவர் திருநாள் என்று, அதாவது பொங்கல் இறுதி நாள் கொண்டாட்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஊரில் மாடுகளை கோயில் முன்பாக வச்சு சாமி கும்பிட்டு மாடுகளை அவுத்து விடுவாங்க. இது ஜல்லிக்கட்டோ இல்லை மஞ்சு விரட்டோ இல்லை அது போன்ற விளையாட்டுகள் கிடையாது. இது சாதாரண ஒரு விழா தான். கிராமத்தில் பல மாடுகள் எல்லாம் ஒன்றா தான் கட்டுவாங்க. சில பேர் சின்ன சின்ன குழுவாக பிரிஞ்சு அவங்களே அதை தனியாக கொண்டாடிக்குவாங்க. இப்போது இந்த வீடியோக்குள்ளே போவோம். சில மாடுகள் வராததுனால ஒலிபெருக்கில் அவங்கள கூப்பிடுறாங்க மாடுகளை கட்ட சொல்லி. அதனால் இளைஞர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க மாடை அவுத்து விடுவாங்கன்னு. அதில் இந்த சின்ன பசங்க இருக்காங்க, அந்த கண்ணுக்குட்டியை போட்டு அந்த அமுக்கிறதுக்காண்டி காத்துட்ருக்காங்க. எல்லா மாடு வந்துருச்சு, மாடை சாமி கும்பிட்டு அவுத்து விட்டுருக்காங்க. சில பசு மாடுகள் இருக்கிறதுனால அவங்களே கையில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பிடிச்சி அமுக்கிவிடுவாங்கன்ட்டு. இங்கே பாருங்கள், அந்த காலையை என்ன அமுக்கிறாங்கன்னு பாருங்கள். சில வண்டி மாடுகள் இருக்கும், அதாவது உழவு மாடுங்க. சில பசு மாடுங்கள் அவங்க கையிலே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சில கோயில் மாடு, அதாவது இந்த காளை மாடு, வண்டி மாடு இல்லாமல் காளை மாடு வச்சுருப்பாங்க. அந்த மாடுகளெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தேடி தேடி போயிட்டு பிடிச்சி அமுக்குவானுங்க. சில பேர் பசு மாடை பிடிச்சி அமுக்குவானுங்க. அது அவங்களுக்கு சந்தோஷம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே பாருங்கள், ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை போட்டு என்ன அமுக்கணும் பாருங்கள். அந்த சின்ன பயிர்களை பாருங்கள் எப்படி அமுக்குறாங்கன்னு. அதை பார்த்து சின்ன பசங்க ரசிக்கிறாங்க. தம்பி பாருங்கள் சோகமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சோகமாக இல்லை, ஷேடாக உட்காந்துருக்கான். அந்த கண்ணுக்குட்டி ஓடுறதை பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்கள் பசங்க. அது துள்ளி குதிச்சு போகுதுன்னு சரியான ஜம்ப்பாக சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு இப்படி விளையாட்டு போட்டி வைப்பாங்க. இந்த பாருங்கள் அந்த காளையை பிடிச்சி என்ன அமுக்க போகிறாங்க பாருங்கள். கண்ணுக்குட்டி தான் போட்டு 1 மாதம் கூட ஆயிருக்காது.